கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் சிந்தனைக்காக வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாசல் என்று. அவர் ஒரு மெய்யான வாசலா இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக நாம் உட்பிரவேசித்தால் கண்டிப்பாக நாம் பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியும். இயேசு கிறிஸ்துவாகிய வாசல் அல்லாத வேறு வாசல் வழியாய் பிரவேசித்தால் நாம் ஒரு நாளும் நாம் பரலோகத்திற்கு சென்றடைய முடியாது. உதாரணமாக நாம் பார்ப்போமானால், ஒரு வீட்டின் வாசல் வழியாக, முன் வாசல் வழியாக வருபவர்கள் எப்போதுமே எப்படி சொல்லலாம் என்றால், எப்போதுமே அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். திருடர்கள் எப்போதும் ஆட்கள் இருக்கும்போது முன் வாசல் வழியாக வரமாட்டார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பாவம் என்று சொல்லுகிறது ஆட்கள் இருக்கும் போது மறைந்தும், ஆள் இல்லாத போது நமக்குள்ளாக தலை தூக்கியும் காணப்படுகிறது. இந்த பாவம் ஒருபோதும் நேரான வாசல் வழியாக உள்ளே வராது. இந்த நேரான வாசல் வழியாக உள்ளே வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும் இயேசு கிறிஸ்துவால் கடந்து வர முடியும். நாம் எப்போதும் நம்முடைய இருதயத்தில் உள்ள வாசலை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படியண்டே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நானும் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் உள்ள வாசலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுக்க வேண்டும். இன்னும் நாம் பார்ப்போமானால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். திருடன் வரும்போது நம்மிடம் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கண்டிப்பாக திருட வேண்டும் என்றுதான் வருவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறியதாக இருக்கிற ஒரு காரியத்தை கூட அவர் நன்மையான நிலையில் நமக்கு முடிக்க பண்ணுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் உள்ள கதவை திறந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே அடைப்போம். அவர் சமாதானக்காரனாகிய தேவன் சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.